பாலக்கோட்டில் வாகன விபத்து. தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடு வழங்காமல் மோசடி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத், மினி சரக்கு வாகன உரிமையாளர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் பாலக்கோட்டில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் தனது மினி சரக்கு வாகனத்திற்கு 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். மேலும் அதே நிறுவனத்தில் சரக்கு வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் செலுத்தியிருந்தார். கடந்த ஜூன் மாதம் சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளானதில் வாகனம் சேதமடைந்தது. வாகன விபத்திற்கான இன்சூரன்ஸ் கோரி சம்பத் விண்ணப்பித்திருந்த நிலையில் இன்சூரன்ஸ் பணம் இதுவரை நிறுவனம் வழங்காமல் உள்ளதால் கடந்த 3 மாதமாக சரக்கு வாகனத்திற்கு செலுத்த வேண்டிய தவணை தொகையை செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் நிதி நிறுவனம் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தது. இதனால் நிதி நிறுவனத்திற்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் தனக்கு தர வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை தராமல் நிறுவனம் ஏமாற்றுவதாகவும் அதை கொடுத்தால் மட்டுமே தவணை செலுத்துவேன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது. சோழமண்டலம் ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன். வர 5/15/6 அன்றைக்கி வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஓட்டுன டிரைவருக்கு லைசன்ஸ் இல்லை. லாரிக்கார குறுக்க வந்து வண்டி அடிபட்டு டிரைவருக்கு எந்த சேதாரமும் இல்லை. வண்டிக்கு மட்டும் ரொம்ப சேதாரம். சோழமண்டலம் ஃபைனான்ஸ்லேயே தான் நான் இன்சூரன்ஸ் போட்டேன். ஏன்னா வலுக்கட்டாயமாக இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் போட வச்சாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்க பிடிச்சிக்கினாங்க. நான் ஃபைனான்ஸ் போட்டப்போ நான் வந்து எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னா எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுங்க, எனக்கு இதுதான் வாழ்வாதாரம், எனக்கு இதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லைன்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க வந்து நான் பண்ணித்தரேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 3 மாதம் கழிச்சிட்டு வந்து இப்போ வந்து எங்களால் முடியாது, இன்சூரன்ஸ் வேறு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்னு உட்காந்துக்கிறாங்க. எனக்கு இதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை. நான் அந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஒரு 5 லட்ச ரூபா நான் முதல்ல போட்டிருக்கேன். 10 டிவி அந்த ஃபைனான்ஸ்க்கு நான் கட்டியிருக்கேன். எனக்கு வந்து அவங்க கொடுத்தது 7 லட்ச ரூபா. நான் அதில் 3 லட்ச ரூபா நான் அமௌண்ட்டும் கட்டிட்டேன். எனக்கு இன்சூரன்ஸ் அவங்களது தான். அவங்க எதனா எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் 3 டிவி பெண்டிங் ஆனதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னால் நான் இதை வச்சு தான் நான் பொழைச்சிட்டு இருந்தேன் இத்தனை. இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது. இதை எடுத்துகிட்டு போனால் என்னால் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி ஏழப்பட்ட குடும்பம். எனக்கு ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு பண்ணி தர்ற மாதிரி நான் கேட்டுக்கோங்க. உங்கள் பேர் என்ன? சம்பத்.